எபிசோட் 10. அத நான் சொல்றேன். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் தாரா. ஆமாம்மா, என் பையன் ஒரு பைத்தியக்காரன் தான். அவனுக்கு எரட்டோமேனியான்னு ஒரு டிசார்டர் இருந்தது. ஆக்சுவலா அது ஒரு மாயை. இல்லாதத இருக்குன்னு கற்பனை பண்ண வைக்கும். அது ஒரு ரேர் டிசார்டர். அவங்க ஒருத்தரை காதலிச்சாங்கன்னா அவங்களும் திரும்பி தன்னை காதலிக்கிறதா நினைப்பாங்க. அவங்களோட உணர்வுகள் சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம நெகட்டிவா இருக்கிறத கூட பாசிட்டிவா யோசிக்க வைக்கும். உண்மை தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. அது ஒரு லெவல் தாண்டி போகும்போது எந்த எக்ஸ்ட்ரீமான செயலையும் செய்ய வைக்கும். எக்ஸ்ட்ரீமா போற அளவு என் பையன் பாதிக்கப்படல. அதே நேரம் தனக்கு சொந்தமான காதல யாராலும் அழிக்க முடியாதுன்னு ஆழமா நம்புனான். ஒரு ஸ்டாக்கர் மாதிரி எப்போதுமே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பதான் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட பார்த்தான். அவர்கிட்ட இருந்து என் குழந்தைய காப்பாத்துன்னு சரண் லாஸ்டா சொன்னதுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனோட உயிரை காப்பாத்திட்டான். ஆனா ஆக்சிடென்ட்ல நீ காதலிச்சவனோட முகம் தெரியாத அளவு செதஞ்சு போச்சு. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முகம் திரும்ப வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ என் பையன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரண் மூலமா அவனோட காதல் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டு என்னோட இந்த முகத்தை சரணுக்கு கொடுக்கணும்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனோட காதல் உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சா? அது பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா அவனாலதான் இன்னைக்கு உன்னோட காதலனும் உன் மகனும் உயிரோட இருக்கிறாங்க. இறுதியில் கசந்த புன்னகையுடன் கூறினார் தாரா. அப்பொழுதே பாய்ந்து வந்து தாராவை கட்டி அணைத்தவள், ஐ எம் ரியலி சாரி ஆண்டி. நான் அப்படி மீன் பண்ணல. இந்த காலத்துல காதல் கூட செல்ஃபிஷா தான் இருக்கு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உங்க மக எனக்கே தெரியாம என்ன காதலிச்சு என்னோட காதலையும் காதலனையும் திருப்பி கொடுத்துட்டான். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நீங்க எப்படி ஆண்டி சம்மதிச்சீங்க? ஒரு அம்மாவா உங்களுக்கு இது பெரிய லாஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டி. அழுகையின் விசும்பலுக்கிடையே அவரிடம் மன்னிப்பு கேட்டாள். அப்போது அவள் தோளில் தட்டி கொடுத்தவர், இதுல நீ மன்னிப்பு கேட்க எந்த அவசியமும் இல்ல அகஸ்தி. பசங்க ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க பேரண்ட்ஸோட பேச்ச கேக்குறாங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கூட எல்லாத்துக்கும் வேற சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா அவசரப்பட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே. நடந்ததை மாத்த முடியாது. என் பையனை நான் இழக்கல. இதோ அவன் என் முன்னாலதான் இருக்கான். சரணாக இருக்கும் தீவதரனை சுட்டி காண்பித்து சொன்னார் தாரா. நான் என்னோட பையனை இழக்கல. என் மகனும் அவனோட காதலை இழக்கல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட காதல் சரண் மூலமா இணையணும். என் மகனுக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பியா? அதில் நெகிழ்ந்தவள் தொண்டை நரம்புகள் புடைக்க மேலும் கீழும் தலையசைத்தாள். நான் சரணோட முகத்தை காதலிக்கல ஆண்டி. அவனோட மனசையும் ஆன்மாவையும் தான் காதலிச்சேன். சரண் தீவதரனோட முகத்துல இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மா என்னோட சரண். செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவ்வாறு சொன்னவள் சரணாக இருக்கும் தீவதரன் அருகே சென்று அவன் கன்னத்தில் பளாரென ஒரு அடியை வழங்கினாள். எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு வயசு கோளாறுல என்னன்னு சொல்லி இருப்ப. எப்படிடா நம்ம காதலியே கொச்சையா பேச முடிஞ்சது? மீண்டும் மீண்டும் அவன் கன்னத்தில் அடிகளை தாராளமாக வழங்கியவள் அவனது இடது மார்பில் தன் கரத்தை பதித்தாள். ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்டல்ல? ஆமாண்டா, ஃபீல் பண்ணுன. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஆபீஸ்ல பாக்கும்போது வஸ்தி குட்டி பண்ண சேட்டையால கால் இடறி விழப்போன என்ன தாங்கி பிடிச்சியே. அதுல உணர்ந்த நம்ம 2 பேரும் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்தோமே. அப்ப அந்த நெருக்கத்துல உன்னை உணர்ந்த. அன்னைக்கு கப்பல் டான்ஸ்ல என் கூட நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணியே. அந்த நெருக்கத்திலையும் உன்னை உணர்ந்த. ஆனா உன்னோட இந்த முகம் எனக்கு தடுமாற்றத்தை கொடுத்தது. என்னதான் ஒருத்தனோட மனசையும் ஆன்மாவையும் காதலிச்சாலும் அங்க முன்ன நிக்கிறது முகம்தானே. நீயும் என் பையனும் பக்கத்துல இருந்தும்
என்னால கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருடா. அவன் நெஞ்சத்தில் தன் முகத்தை புதைத்து அவனிடமே சரணடைந்தாள். பெண் அவளுக்கு அவனின் அணைப்பு தேவையாக இருந்தது. அப்போது மம்மி மம்மி நானும் ஓடி வந்து தன் அன்னையின் காலையும் தந்தையின் காலையும் கட்டிக்கொண்டான் வஸ்திரன். ஒரு வாரம் கழித்து தங்களது படுக்கை அறையில், நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டோம், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அழைப்பில் ரெஜிஸ்ட்ராரிடம் அவள் கட்டளையிட அப்போது அவள் அருகே வந்து அமர்ந்தான் தீவதரன். எதை ரிஜிஸ்டர் பண்ணணும்? அது அவள் சொல்ல வரும் பொழுது அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவளின் தம்பி மிதுன் தான் அழைத்திருந்தான். வஸ்தி குட்டிய தத்தெடுத்தேன்னு சொன்னல, இனி தத்தெடுத்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தாரா ஆண்டி உதவியால உனக்கே தெரியாம உன்னை சைன் பண்ண வச்சு நம்ம மேரேஜ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. Now you are my husband and வஸ்திரன் is our baby. ஒற்றை கண் அடித்து சொன்னவள் தன் தமையனின் அழைப்பை ஏற்றாள். அக்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயா இருக்கியா? எப்போதும் இல்லாத சிறு தயக்கத்தோடு கேட்டான் அவன். சொல்லு. அவள் அனுமதி வழங்கவும், அக்கா, உனக்கு சொந்தமான சொத்துக்களை நான் பறிக்கணும்னு பேராசைப்பட்டேங்கா. அதுக்காகவே உன்னோட பாஸ்ட்ல சரணும் நீயும் ஒன்னா எடுத்த போட்டோஸ வச்சு உன்னை மிரட்டின. அப்படி இருந்தும் உன்னோட மொத்த சொத்துக்களையும் எதுக்காக என்னோட பேருக்கு மாத்திருக்க? அப்பா கூட என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கல. ஆனா நீ எப்படி என்ன நம்பி என் பேர்ல உன்னோட மொத்த சொத்தையும் மாத்திருக்க? எப்பவுமே நீ என் தம்பி தாண்டா. அப்பா எனக்கு கொடுத்த மரியாதைய உனக்கும் கொடுத்திருக்கணும். எனிவே, ஷர்மா சாம்ராஜ்யத்துக்கு வாரிசா இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. குட் லக். இவ்வாறு சொல்லி முடித்ததும் அழைப்பை துண்டிக்க போனாள். அப்போது, அக்கா ஒரு நிமிஷம். அவளை தடுத்து நிறுத்தியவன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். யாருக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தியோ அவங்க இந்த உலகத்துல இல்ல. உன்னோட அம்மா எப்பவோ இறந்து போயிட்டாங்கக்கா. உன் அம்மாவை நம்ம அப்பா கல்யாணம் பண்ணது சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான்க்கா. ஆனா அப்பாவுக்கு என் அம்மா கூட அஃபேர் இருந்தது. அது உன்னோட அம்மாவுக்கு தெரிய வந்ததும் ஓவரா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனாலதான்க்கா அவங்க உயிரை விட்டுட்டாங்க. மிதுன் சொன்ன அந்த நொடியே அழைப்பை துண்டித்து விட்டாள். இப்போதுதான் தன் வாழ்க்கை சரியாகியது போல் உணர்ந்து தன் காதலனுடனும் தன் குழந்தையுடனும் சந்தோஷமாக வாழ்க்கையை துவங்கி இருந்தாள். ஆனால் அதற்குள் மீண்டும் ஒரு துக்கமான செய்தி. ஆனாலும் அவள் அன்னையின் இறப்பு அவளை பெரிதாக காயப்படுத்தவில்லை. தன் தந்தையிடமிருந்து கொடுமையை அனுபவிப்பதற்கு பதிலாக தன் அன்னை உயிரை விட்டதே மேல் என்று தன்னையே தேற்றிக் கொண்டாள். தன் காதலியின் மனநிலையை உணர்ந்தவன் அவளை தன் தோளில் சாய்த்தான். மனதில் இருந்த வலி குறையும் வரை கண்கள் மூடியிருக்க, அப்போது அகஸ்தியின் மனநிலையை முற்றிலும் மாற்றும் விதமாக அவர்கள் அருகே ஓடி வந்தான் வஸ்திரன். மம்மி, டாடி, எனக்கு தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம், கொட்டாவியுடன் சிறுங்கலாய் சொன்னான். அப்பொழுதே இருவரும், வாடா செல்லம் என்று தங்களுக்கு மத்தியில் அவனை படுக்க வைத்து அவனை தூங்க வைத்தனர். வஸ்திரன் தூங்கியதும், தரன், எனக்கு ஒரு கேள்வி. எதுக்காக நம்ம பையனுக்கு வஸ்திரன்னு பேர் வச்ச? ஹஸ்கியான குரலில் அவனிடம் கேட்டாள். அகஸ்தி, சரண், தீவதரன், இந்த 3 பேரும் அவனோட பேர்ல சேர்ந்திருக்கு. வஸ்தின்னு கூப்பிடும்போது நீ ஞாபகத்துக்கு வருவ, வஸ்திரன்னு சொல்லும்போது தீவதரன் ஞாபகத்துக்கு வருவான். இது அவனோட பேருக்கான அடையாளம். ஹஸ்கி குரலில் சொன்னவன் அகஸ்தியின் கன்னத்தை வருடினான். அங்கு அவர்களின் காதல் அரங்கேற முயற்சி செய்தது. ஆனால் சிவபூஜையில் கரடி நுழைந்தது போல, டாடி, நான் இன்னும் தூங்கல, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. கண்கள் மூடி இருந்தாலும் அவன் இதழ்கள் மட்டும் வார்த்தைகளை உதிர்த்து சிரிப்பையும் உமிழ்ந்தது. அடே, இன்னுமாட தூங்காம இருக்க? உனக்கு 6 வயசுதான் ஆகுது, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுற? வஸ்திரனின் கன்னத்தை செல்லமாய் பிடித்து கிள்ளி வைத்தான். டாடி, எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடுங்க. சும்மா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு தூக்கம் வராது.
இருவரின் காதல் சின்னமாய், இருவரை இணைக்கும் பாலமாய் அகஸ்தியின் வயிற்றில் தலைப்பதித்து தீவதரனின் இடுப்பின் மீது அவனின் குட்டிக்காலை போட்டு உண்மையாகவே தூங்க ஆரம்பித்தான் வஸ்திரன். அவன் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்தவள், தரன், மெல்லமாய் மீண்டும் அவனை அழைத்தாள். நம்ம வஸ்தி குட்டிக்கு நான் தான் அவனோட அம்மான்னு தெரியுமா? ஆமா, அவனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்ததுமே நீதான் அவனோட அம்மான்னு சொல்லிட்ட. அப்போதுல இருந்தே உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா நாம சேரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தீவதரன் சொல்லி முடிக்க அகஸ்தியின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் உருவானது. தன் குழந்தையின் தூக்கம் கெடாத வகையில் மெல்லமாய் நகர்ந்து வந்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள். அவனோடு இருக்கும் இந்த நெருக்கம் அவளுக்கு பேரானந்தத்தை வழங்க நூலிழை இடைவெளியில் அவன் விழிகளை கண்ணிமைக்காமல் பார்த்தவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனின் இதழ்களை தன் பற்களால் கடித்து வைத்தாள். அதில் வலியை பெற்றவன் ஆ என்று கத்தினான். எதுக்குடி இப்படி கடிச்சு வச்ச? யாராவது ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது இப்படி கடிப்பாங்களா? தனது கீழுதட்டை தடவிக்கொண்டே அவன் கேட்டு முடிக்கவுமே அவன் கன்னத்திலும் தன் பற்களின் மாயத்தை காண்பித்தாள். அன்னைக்கு வயசு கோளாறுல நம்ம இணைஞ்சோம்னு வாய் கூசாம சொன்னியே, அதுக்கு பனிஷ்மெண்ட் தாண்டா இது. இன்னொரு முறை நம்ம காதல கேவலமா பேசணும்னு நினைச்ச, அப்புறம் பேசுறதுக்கு இந்த உதடு இருக்காது, கடிச்சு கொதறிடுவேன். ஏய், சும்மா அப்படி விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா நான் இன்னும் அதிகமா பேசுவேன் என்று ஒற்றை கண் அடித்தான். ஏய் ஒன்ன என்று அவனை அடிக்க சென்றவள் இறுதியில் அவன் கன்னத்தில் காதலோடு முத்தத்தையே பதித்தாள். அன்று பக்குவமடையாத இளம் வயதில் ஹார்மோன் சேஞ்சஸால் துளிர்த்தது மோகம். ஆனால் இன்று அந்த மோகமே காதலை வெற்றியடைய செய்தது. இணைந்து இறகாகிய காதல் மீண்டும் இணைந்து விட்டது. முற்றும்.